என்னது இந்த பிரிட்ஜுக்கு வந்து 74 கோடி ரூபாய் செலவாக இருக்கா? அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குஜராத் 2 பேசணும் அகமதாபாத்தில் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. சரியா சொல்லிட்டு நம்மளும் வந்து வண்டி எடுத்து ஸ்பீடாக போயிருந்தோம். இங்கே பார்த்தா மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்து பார்க்கிங் இருக்குன்னு சொன்னாங்க. சரியா சொல்லிட்டு நம்மளும் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம போயின்னு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்குது. இந்த பார்க்குள்ளே தான் வந்து பிரிட்ஜ் இருக்குன்னு சொன்னாங்க. சரியா சொல்லிட்டு நம்ம வந்து டிக்கெட் வாங்கி இந்த பார்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே போய் உள்ளே போயின்னு இருந்தோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்குது இந்த அட்டல் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா எதை இன்ஸ்பயர் பண்ணி கிடையாது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கைட், அதாவது பட்டத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து இவ்வளோ பெரிய பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வந்து எப்போ கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022 பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பிஎம்மான நரேந்திர மோடி அவர்களால் இது வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா எதுக்கு மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சபர்மதி ரிவர் என்ற ஒரு ரிவருக்கு மேலே தான் வந்து இந்த பிரிட்ஜ் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பிரிட்ஜ். இந்த அட்டால் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா போட்டிங்கெல்லாம் கூட இருக்குது. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங்கில் பார்க்குறத விட ஈவினிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஃபுல்லாக வந்து எல்இடி லைட் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்து அலங்காரம் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அகமதாபாத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரிட்ஜை வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க, இந்த அட்டால் பிரிட்ஜ்.